வந்துட்டான் 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 வந்துட்டான். புலி 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 புல்லு புலி 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 புலி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மாணிக்கம் வீவ்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் மாணிக்கம். இன்றைக்கி என்னோடய ஸ்கூலோட நடந்த சில மூமெண்ட்ஸ் பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் 7th 8th படிக்கிற காலத்துலலாம் எல்லாம் கிரவுண்டில் தான் கீழே தான் உட்காந்துருந்தோம். பெஞ்சு ரெஸ்டாரண்ட் கீழே தான் உட்காந்துருந்தோம். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி உட்காந்துருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சீரியஸாக உட்காந்து கிளாஸ் பார்த்துட்டு எழுதிட்டு இருக்கும் காதை கிளம்பும் அப்படியே அப்படின்னு பார்க்கும்போது சார் பார்த்துக்கிட்டு யார்கிட்ட அதை சொல்லி கேட்டோன்னே எல்லோரும் நம்மளுக்கு கை காட்டுவாங்க. அது ஒரு ஃபன்னியான மூமெண்ட்டாக இருக்கும். அதாவது செயலோ தப்பு வந்து அடுத்து சொல்லிட்டு நம்ம மேலே பழி போட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம மேலே தப்பு பழி தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் சரி கிளாஸ் முடிச்சுட்டு மதியம் லன்ச் டைம் போகும்போது பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். சாப்பாடு சாப்பிடுவோம். ஐயோ சாப்பாடு காணோம். சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் என்னமோ ஃபுல்லாக சாப்பாடு போட்டு தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா முக்கால்வாசி சாப்பாடு காலியாகிட்ருக்கும். கால்வாசி தான் இருக்கும். கூடயே இருப்பாங்க. எந்த நேரத்தில் எவன் எடுப்பாலும் தெரியல. பாக்ஸ் இருக்க சாப்பாடு முக்கால்வாசி சாப்பிட்ருவாங்க. நான் அந்த கால்வாசி சாப்பாடு மட்டும் அரை சாப்பாடு சாப்பிட்டேன். ரொம்ப சேடாக வரும். அப்புறம் பார்த்தோன்னா பிடி பீரியட்லாம் விளையாடுறது போகும். அவங்க என்ன பண்ணுன்னா, நான் வந்து ஃபுட்பால் விளையாட்டுட்டு இருப்பேன். கோல் கீப்பராக தான் நின்றுட்டு இருப்பேன். மோஸ்ட்லி எந்த கோலையும் வெல்றதுக்கு விட மாட்டேன். ஏதோ 1-2 தவறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ கடுப்பாக ஆப்போசிட் டீம் நிறைய கோல்ஸ் வந்து விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் விளையாடுற மாதிரி வந்து 2 பேர் 3 பேர் வந்து சேர்ந்து விடுப்பாங்க. அப்படியே காலை பிடிச்சி தட்டி விட்டுருவாங்க. கீழே வந்துடும். அதாவது எங்கள் கூட வச்சுக்காத இந்த மாதிரி சொல்கிறது. இருந்தாலும் நாங்கள் விடுவோமா, கீழே விழுந்தாலும் அப்படியே சில மண் ஓட்டலன்னு சொல்லிட்டு அடுத்து மூக்கு போயிடுவோம். ஒரு கோல் விளையாட மாட்டோம். அப்புறம் நம்ம வந்து 12th படிக்கும்போது நைட்டு 1 மணி வரைக்கும் ஃபுல்லாக கண் முடிச்சு நல்லா படித்தோம். ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்காக நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம். இப்போல்லாம் நைட்டு ரொம்ப நேரம் கண் முடிச்சு படித்ததால கிளாஸில் போனாலே நல்லா தூக்கம் வரும். சரி, பென்சில் கிளாஸ் நடத்திருப்பாங்க. சர்ன்னு தூக்குவாங்க, டக்குன்னு விழிச்சுப்போம். நம்ம தான் தூங்குறோம்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சயின்ஸ் சார், சோசியல் சயின்ஸ் சார் எல்லாம், அதாவது மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட உட்காந்து கிளாஸ் நடத்தும்போது அது இது சொல்லும்போது அப்படியே உட்காந்து இடத்துலையே தூங்குவாங்க. அப்போ பசங்கள்லாம் சும்மாவே கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியே அது தூக்கத்துலேருந்து இருந்துக்கிட்டு சரி 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 நெக்ஸ்ட் டாபிக் சொல்ல போவாங்க. இந்த மாதிரி மட்டும் நல்லா பண்ணாங்க. நம்ம வந்து கிளாஸில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அதாவது நம்ம எல்லாம் எடுத்துன்னு போகிறதுனா பர்ஃபெக்டாக எடுத்துன்னு போயிடணும். பேனா, பென்சில், புக்கு, நோட் எல்லாம். பட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போவாங்க. எவன் இருக்கானா அவங்ககிட்ட கடன் வாங்கி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுவாங்க. நம்ம அப்போ அவங்க கேட்கும்போது என்ன, ஒருத்தருக்கு 2 பேர் கேட்டால் கொடுக்கலாம். ஒருத்தர் கேட்ட ஆரம்பிச்சோன்னே ஒரு மட்டும் 5-6 பேர் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ போடா என்கிட்ட இல்லை, ஒன்று தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு மறக்க முடியாத மூமெண்ட். ஏன்னா டெய்லி நடக்கும். அது அந்த பேனா கொடுக்குறது, பென்சில் கொடுக்குறது, பேப்பர் கொடுக்குறது, அதெல்லாம் அந்த டெய்லி நடக்கிற மூமெண்ட். அதெல்லாம் மறக்க முடியாத மூமெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தோம்னா எக்ஸாம் நாளில் எழுதியிருப்போம். ரொம்ப சீரியஸாக வராதெல்லாம் மறுபடியும் ஞாபகம் வர வச்சு உட்காந்து எழுதிட்டு இருப்போம். அப்பன்னு பார்த்து ஒருத்தன், டே மச்சான், டேய் இவனே, அதுக்கு என்னடா ஆன்சரு? உங்கள் பின்னாடி ஒருத்தன் டேய் இதுக்கு என்னடா ஆன்சரு அப்படின்னு கேட்டுன்னு இருப்பான். நமக்கு கடுப்பாகும். அப்படியே கையை இட்டுட்டு போடா வேலையை பாடுறான்னு சொல்லி போய் படிச்சுருந்தா எழுதினா கம்னு விட்டுருன்னு சொல்லினே அவங்க சேடாக உட்காந்துக்குவாங்க. அப்புறம் இந்த ஆண்டு விழாலாம் வந்துட்டால் சரிங்க, கிளாஸில் வந்து ஸ்கூலில் வந்து இந்த பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, டான்ஸ் போட்டி இதெல்லாம் வச்சுருவாங்க. நம்ம வந்து ஃபுல்லாக படிப்புன்னு போயிடும். இந்த டான்ஸு, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி இதெல்லாம். கட்டுரை போட்டி ஏதோ 1 வாட்டி 2 வாட்டி கலந்துருப்போம். மற்றபடி இந்த பேச்சு போட்டி, டான்ஸ் எல்லாம் நம்ம கலந்துக்க மாட்டோம். ஆனால் நம்ம கிளாஸ்லேயே வேறு ஒருத்தனாலும் சுத்தமாக படிக்கவே மாட்டான். ஆனால் அவன் போய் ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்.
அதே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி காஸ்டியூம் போட்டு போய் டான்ஸ் ஆடுவாங்க. அதாவது டான்ஸ் ஒரு அளவுக்கு தான் ஆடுவாங்க, பட் அந்த காஸ்டியூம்காகவே எல்லோரும் சுற்றி இருக்காங்க, கை தட்டுவாங்க, எல்லோரும் உற்சாகப்படுத்துவாங்க. அதை பார்த்து அப்படியே நம்மளுக்கு வயிறு எரியும். என்னடா நல்லா படிக்க மாட்டான், ஆனால் டான்ஸும் சுமாராக தான் பண்ணுறான், ஆனால் எல்லோரும் அவனை பார்த்து கை தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வயிறு எரியும். அது வயிறு எரிய தருணம் தான், பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு பார்க்குறதுக்கு இப்போ நினச்சி பார்த்தோன்னா அது ரொம்ப ஃபன்னான